வைஷ்ணவி அப்படின்ற ஒருத்தவங்க. அது அந்த காலத்துல நடிகர் இருந்தாங்க, சௌகார் ஜானகியோட மகளோ பேத்தியோன்னு நினைக்கிறேன் வைஷ்ணவி. அவங்கள அந்த வைஷ்ணவி இல்ல, ஆக்சுவலி தாவேக்கால இருந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. சாரி, எனக்கு தெரியாது. சில பல குற்றச்சாட்டுகளை சொன்னாங்க. மாபெரும் இழப்பாச்சு. யாருக்கு இழப்பு? தாவேக்காக்கு. அவ்வளவுதான். இனி தேர்தலில் எப்படி ஜெயிப்பார்கள்? நம்ம அதை பத்தி பேசாம விட்டோம். ஆக்சுவலா இப்ப அவங்க விலகல, எப்பயோ விலகிட்டாங்க. இப்ப பேச வேண்டிய தேவை என்ன வந்திருக்குன்னா, அவங்க வந்து திமுக ஜாயின் பண்ணிட்டாங்க. என்ன பாக்குற? ஷாக்கா இருக்கா? இருக்கும்டா. திமுக ஜாயின் பண்ணது கூட விஷயம் இல்ல சார், செந்தில் பாலாஜி முன்னிலையில் ஜாயின் பண்ணிருக்காங்க. எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. நானும் பார்த்தேன் அந்த நியூஸ். எந்த அளவுக்கு வைஷ்ணவி வலு சேர்ப்பார்? அது சேர்க்கறதெல்லாம் இருக்கட்டும். என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணல. ஆனா நேற்று செந்தில் பாலாஜி முன்னிலையில் இந்த வைஷ்ணவி போய் ஜாயின் பண்ணி, புஷி ஆனந்த் போய் திமுக ஜாயின் பண்ணா எப்படி திமுக ஒரு பிரமாதமான ஒரு நிகழ்வாக கொண்டாடுவார்கள். அது மாதிரி என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? மீடியா பூரா வந்து வந்ததே நியூஸ் இப்படி தான் வந்துச்சு. இன்ஸ்டா பிரபலம் வைஷ்ணவி இங்க ஜாயின் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. எனக்கு உள்ளபடியே திராவிட முன்னேற்ற கழகத்தை நினைத்தால் உள்ளபடியே சொல்கிறேன், எனக்கு வந்து என்ன இவ்வளவு பரிதாபமா போயிட்டாங்கன்ற எண்ணம் தான் எனக்கு வந்துச்சு. ஒருத்தனுக்கு பிறந்திருந்தா இப்ப எவ்வளவு பெரிய தலைவர்கள் இருந்த கட்சி வைகோ. இது மோளச்சு 3 இளவுடுல சின்ன பொண்ணு, அதுவும் அந்த கூட 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களை எல்லாம் பின்னாடி நிக்க வச்சு என்னோட ஆதரவாளர்கள் அந்த பொண்ணு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துருந்துச்சு. அப்படிதானப்பா தவுன் பசங்க இருந்தாங்க பின்னாடி. இதை ஒரு செந்தில் பாலாஜி மாதிரி ஆல் செட் அண்ட் டன் செந்தில் பாலாஜி திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கியமான தூண்களில் ஒருவராக இருப்பவர். அதை யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா கட்சி தலைமையை அவர் வந்து கொங்கு பகுதியை நீங்க பாத்துங்கன்னு கொடுத்துருக்குன்னா அவரு போய் பாக்குற வேலையை பாரு. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். அதிமுக இருந்து ஒரு மாவட்ட செயலாளரையோ இல்ல தாவேக்கால இருந்து ஒரு பெரிய ஆளையோ யாரோ பிரிச்சு கூட்டு வந்தாங்கன்னா அது கொண்டாடப்படக்கூடியது ஒரு சாமர்த்தியம். பாரியா செந்தில் பாலாஜி தூக்கின்னு வந்துட்டாரு என்று சொல்லலாம். இது யாரு? இது குமார் சொல்லுங்க. யாரு? ஒரு வேலைக்கு ஒரு பேச்சு பேசிட்டு இருக்குது. இன்ஸ்டால கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் அதிகமாயிடுச்சு. அப்படிதான் தம்பி, என்ன இவ்வளவு பேர் நம்மளை பின்பற்றாங்க, நம்ம இந்த உலகத்துக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நம்ம தத்துவமேதை அரிஸ்டாட்டில், தத்துவமேதை சாக்ரட்டிஸ் லெவலுக்கு சிந்திக்கிறார்கள், பேசுகிறார்கள். இதை ஒரு பெரிய செய்தியாக்கி ஊடகங்களுக்கு இவர் வைஷ்ணவி சேர்ந்து விட்டார், வைஷ்ணவி சேர்ந்து விட்டார் என்று இதை இப்படி ஒரு செய்தியாக்குவதே இந்த கட்சி இன்று எவ்வளவு பரிதாபகரமான நிலையில் இருக்கிறது என்பது எனக்கு தோன்றியது. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு வராது, பொழுது போனா கிடைக்காது, வாங்க வாங்க.